சமைக்கிறத விட சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே பாதி நேரம் போயிடுது. இதில் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது சமைக்கணும், குழந்தைங்களுக்கு காரம் போடாமல் சமைக்கணும், இப்படி நிறைய விஷயம். இதில் நமக்கு பிடிச்சது எங்கெங்கே சமைச்சு சாப்பிட்றது? இப்படியே மூளையை கசிக்க ஒரு ரெசிபியை நம்ம டிசைட் பண்ணி சமைச்சு வச்சா அவங்க காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்டு மறுபடியும் இதுவா அப்படின்னும் போது என்னடா எத்தனை வாட்டிடா செஞ்சோம் அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடுது. நம்ம அன்பானவர்கள் நல்லா இல்லைன்னா 1000 வாட்டி சொல்கிற மாதிரி நல்லா இருக்குன்றத ஒரு வாட்டியாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். இல்லை அப்படியே மீறி சொல்லிட்டாலும் நம்ம தலையில் கிரீடம் வச்ச மாதிரி நினச்சிக்கிறோமோ அப்படின்னு அவங்க தாட்ஸோ என்னமோ தெரியல. இப்போலாம் ஒரு படி மேலே போய் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, இது கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசை தேத்திக்கிறேன். நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தைக்கு நம்ம படுற கஷ்டத்துக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமே படிச்சு எழுதிடலாம் போல. உங்ககிட்ட நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னோட கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணுறேன்னா இதை பார்த்து என்னமோ என்னோட அன்பானவர்கள் வர கமெண்ட்ஸ் கொடுக்குறது இல்லை. நம்மளும் சும்மா இல்லை, சொன்னாலும் கஷ்டப்படுறோம், சொல்லாட்டியும் கஷ்டப்படுறோம். கால் வைக்கிறவங்களாம் கண்ணி வெடி வச்சு அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம், நீங்களே சொல்லுங்கள்.